மெட்ராசுபி நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். திரு சத்யா அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன் மிகப்பெரிய யுத்தம். குறிப்பாக ஈரான் இப்போ உள்ள இறங்கி நேரடியாகவே இஸ்ரேலை தாக்குறாங்க. ஏன்னா இஸ்ரேல் தொடர்ச்சியாக எப்பவுமே ஒரு பெரிய தொந்தரவாக இருந்தாங்க. இது குறித்து நீங்கள் பேரணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க. எதற்காக பேரணி? முதல்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான நேரடி சண்டையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ? பேரணி எதற்கு அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். பேரணி எதற்கு அப்படின்னா, நம்ம இந்த இஸ்ரேல் ஈரான் இதுக்குள்ள காம்ப்ளெக்ஸான பொலிட்டிக்ஸு, அப்புறம் ஓஸ்லோ அக்கார்ட்னா என்ன ஒப்பந்தம் போட்டாங்க, இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே விட்டுலாம். நீங்கள் இஸ்ரேல் நியாயமான ஒரு தேசம்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. குறைந்தபட்சம் மனிதத்தன்மை இருந்தால் குழந்தைகள் கொல்லப்படுவதை நிறுத்த வேண்டும். அங்கே அப்பாவி மக்கள் மீது குண்டு போடுவதும் துப்பாக்கி சூடு நடத்துவதும் நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் 70,000 குழந்தைகளுக்கு மேலே பட்டினியால் சாகிறதுக்கு அபாயம் இருக்குது. இப்போ 70,000 குழந்தைங்க கண்ணு முன்னாடி சாகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தமிழர்களே கிடையாது. ஏன்னா 2009 நம்ம கண்ணு முன்னாடி பார்த்ததன் வழி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அது திருப்பி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்திய அரசாங்கத்துக்கு இஸ்ரேலுடன் இருக்கும் எல்லா ஒப்பந்தங்களையும் முறியடித்துக்கணும். ஏன்னா இஸ்ரேலுக்கு இன்னும் இந்திய அரசாங்கம் ஆயுதங்களை வழங்கிக்கிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட எல்லா பரிவர்த்தனைகளும் செய்து எல்லா இராணுவ ஒப்பந்தத்திலேருந்து வர்த்தக ஒப்பந்தம் வரைக்கும் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இன அழிப்பில் இந்தியாவும் இந்திய குடிமக்களும் துணை போகக்கூடாது. இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். உறுதியாக இந்தியா சீஸ் ஃபயருக்கு, போர் நிறுத்தத்துக்கு ஆதரவு தரணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வாக்கெடுப்பில் போர் நிறுத்தத்துக்கான வாக்கை போடலை இந்தியா. அப்போ இனி வர வாக்கெடுப்பில் இந்தியா கலந்துக்கிட்டு ஆதரவாக போர் நிறுத்தத்துக்கு வாக்கு போடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த பேரணியை நடத்துகிறோம். அதனால் இந்த அரசியலுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்ச மனிதத்தன்மையை உலகத்தில் நிலைநாட்டுறதுக்கு இந்த இன அழிப்பு 21ஆம் நூற்றாண்டில் நடக்கவே கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு உணர்வை பதிவு செய்கிறது தான் இந்த பேரணி. வருகின்ற சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோரில் நடக்குது. சரி, இப்போ இந்த ஈரான் விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். இப்போ ஈரான் விஷயத்துக்குள்ள நீங்கள் தலைப்புச் செய்தியை பாருங்கள். இந்த தலைப்புச் செய்தியில் இஸ்ரேல் எவ்வளோ ஒரு பொறித்தனமான அரசியல் பண்ணுறான்னு தெரிஞ்சு போயிடுது. நாங்கள் ஈரானில் இருக்கும் அணுக்கிடங்குகளில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் குண்டை போட்டு அவனை முடிச்சிட்டோம். அறிவுள்ளவன் எவனாச்சும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே குண்டு போடுவானா? இல்லை, குண்டு போட்டாலும் அதுக்கப்புறம் இந்நேரம் என்ன நடந்திருக்கும் உலகம்? ஆமாம், இவனே அழிஞ்சு போயிருப்பான். இஸ்ரேல் இவனே அழிஞ்சு போயிருப்பான். அப்படின்னா என்ன நடந்ததுன்னா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருந்ததே கிடையாது. இவன் இப்போ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்குது. எல்லாரும் டிக்டாக்லேயே அரசியல் பார்க்குறாங்க, ரீல்ஸில் அரசியல் பார்க்குறாங்கன்றதுனால எல்லாத்துக்கும் இது ஒரு புது குற்றச்சாட்டாக இருக்குது தெரியுது. ஐயோ, நேத்தன்யாவை சொல்கிறது நியாயம் தானப்பா, அவன் அணு ஆயுதம் வச்சுருந்தா பிரச்சனை தானப்பா அப்படின்றாங்க. ஐயா, இந்த குற்றச்சாட்டை அந்த 30 வருஷமாக திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். தங்கச்சியை நாய் கடிச்சிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. எப்பெல்லாம் தனக்கு வாக்கு சதவீதம் குறையுது, எப்பெல்லாம் தன் ஊர்லேயே தனக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி ஆகுதோ, நம்பால் எப்படி பாகிஸ்தானை தொட்டுக்கிறாரோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற மோடி அவர்கள், நேத்தன்யாஹூ அவர்கள் இதை ஈரானை கையில் எடுக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். 1993 தான் இந்த ஆள் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன், எதிர்கட்சிகளின் தலைவராக வர்றாரு. அதுக்கு காரணமே 1992 எலெக்ஷனில் முழுக்க ஈரானுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணார். 1992 என்ன சொல்கிறாரு? இன்னும் 3 வருஷத்தில் ஈரான் நியூக்ளியர் வெப்பனை தயாரிச்சிருவான், நம்மளை அழிச்சிருவான். 1992 3 வருஷம்னா என்ன? 95 இஸ்ரேல் அழிஞ்சு போயிருக்கணும் ஈரான். இன்னைக்கு வருஷம் என்ன? 2025. ஏறக்குறையாக ஒரு 18 தடவை இந்த 2025 இந்த குற்றச்சாட்டுக்கு முன்னாடி 18 தடவை இந்த பொய் பிரச்சாரம். 18 தடவை நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பேச நாளைக்கு பேசுறது இல்லை, செப்பரேட்டா மாச கணக்கில் வருஷ கணக்கில் தள்ளி 18 தடவை பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஏற்ற மாதிரி புதுசாக தரவுகளை கொண்டு வருது. எப்படின்னா, இந்த இப்போதான் யூடியூப்ல மக்கள் சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். தம்ப்நெயில்ல 3 ரெட் கலர் சர்க்கிள் போட்டு ஒரு ஆரோவை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏதோ மர்மமாக நடக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்ப்பாங்க. உள்ளே போய் பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும், கான்ஸ்பிரசி தியரி வாய்க்கு வண்டியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் இப்போ சுதாரிச்சாங்க. இந்த ட்ரெண்டை உருவாக்கி விட்டது இஸ்ரேல் தான். அதுதான் அங்கே வேடிக்கை. என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சேட்டலைட் இமேஜை பிடிச்சிட்டு வந்துடுறது. அங்கே ஏதாவது மாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஈரானில். அதை எடுத்துகிட்டு அங்கே 3 சர்க்கிளை போட்டு இங்கெல்லாம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வதேச தளத்தில் வச்சு பிரச்சாரத்தை பண்ண வேண்டியது. நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு அவலம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா மேலே அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சா இந்தியா என்ன சொல்ல, டே வேலை இருந்தால் போய் பாராடணும். அதற்கு மாறாக இந்தியா இந்த நிலைமையில இருந்தால் எப்படி இருக்கும்னு மக்கள் யோசிச்சு பார்க்கணும். சர்வதேச அந்த அணுசக்தி இது இருக்கு இல்லையா, கமிஷன் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதற்கு இந்தியா ஒரு 20 தடவை கடைசி 25 வருஷத்தில் தன் கதவுகளை திறந்து விட்டு வாங்க எல்லா மூலமுடுக்கெல்லாம் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்தியர்கள் நம்ம எப்படி கொந்தளிச்சிருப்போம்? ஒன்றும் இல்லை,
மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவுடன் 123 ஒப்பந்தம் போடும்போது அதில் ஹைடாக்ட் அப்படின்ற கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸ் படி அமெரிக்கா எப்போது வேணாலும் இந்தியாவை சோதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தில் அந்த ப்ரொவிஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அதுக்காக வெளியும் வந்தாங்க, கூட்டணியில் விட்டுரு அப்படின்றதெல்லாம் வரலாறு பார்க்குறோம். ஒரே ஒரு ப்ரொவிஷனுக்கே அப்படின்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட தடவை இன்டர்நேஷனல் ஏஜென்சிக்கு ஈரான் வெளிப்படையாக திறந்து விட்டுருக்கு. இந்த ஆள் வச்ச 18 தடவை வச்ச பொய்யும் முறியடிக்கப்பட்டிருக்கு, ஆதாரப்பூர்வமாக முறியடிக்கப்பட்டிருக்கு. ஏன் வந்து அதை திறந்து விடுற நிலைமையில இருக்கு? ஈரான் வந்து ஒரு இறையாண்மை பொருந்திய நாடு. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் மாதிரி அது ஒரு இறையாண்மை பொருந்திய நாடு தானே. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவின் ரவுடித்தனம். திறந்து விடலை, நீ எங்களுக்கு திறந்து எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கல அப்படின்னா உன் மேலே பொருளியல் தடைகள் போடுவோம். பொருளியல் தடைகள் போட்டால் ஒவ்வொரு முறை பொருளியல் தடை போடும்போதும் பல லட்சம் மக்கள் வந்து பட்டினியால் பாதிக்கப்படுறாங்க, வாழ்வாதாரத்தை இறக்குறாங்க. பொருளியல் ரீதியாக அங்கே அடிப்படையாக உற்பத்தி பண்ணுறதுக்கு மூலப்பொருளே வெளிலேருந்து வராது. அதுக்கு தான் நம்ம போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம், இன்டர்நேஷனல் பறையா அப்படிங்கிற வார்த்தையை அவன் ஈரானுக்கும் பயன்படுத்துகிறான். அப்போ அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளி அமெரிக்கா ஒவ்வொருக்கையும் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்துது ஈரானை. இது பேசிக்கலி இந்த வடிவேல் காமெடியில் சொல்கிற மாதிரி தான். ஏண்டா நீ ஊருக்கு பெரிய ரவுடி அப்படிங்கிறதுனால நீ பாட்டுக்கு ரோட்டில் என்ன நிறுத்தி உன் வீடு எங்கே இருக்குது, உன் ஜாமான் செட்டு என்ன, உன் பொருள் என்ன எடுத்து போடுன்னு கேட்கறதுலாம் நியாயமானு கேட்பார்ல வடிவேலு. அந்த ரெண்டே வரியை தான் அமெரிக்கா தொடர்ந்து ஈரானுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில், அந்த இஸ்ரேல் ஈரான் ரீஜனில் இன்னைக்கு வந்து அது பாலஸ்தீன் பிரச்சனையினால அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் முக்கிய காரணம் என்னன்னா இந்த அமெரிக்காவோட வேட்டைக்கு கனிம வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கு அங்கே அந்த ரீஜனில் இருக்கிற ஒரே முள், அவன் கண்ணில் இருக்கிற ஒரே முள் என்னன்னா ஈரான் தான். இஸ்ரேல் இவனோட பப்பட், இவனோட பொம்மை. இஸ்ரேல் வந்து ஆக்சுவலி இஸ்ரேலை நான் வந்து ஒரு தேசமாகவே கன்சிடர் பண்ண மாட்டேன். அது அமெரிக்காவோட ஒரு அவுட் போஸ்ட். இது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு, போர் நடத்துறதுக்கும், மொள்ளமாரித்தனம் பண்ணுறதுக்கும் அங்கே ஒரு அவுட் போஸ்ட். நீங்கள் சிரியாவை சரிச்சிட்டீங்க, ஈராக்கை சரிச்சிட்டீங்க, சவுதி உங்களுக்கு அதாவது வேறு ஆடை அணிந்த உங்கால் தான் அவன். அப்படி இருக்கும்போது ஈரான் மட்டும்தான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்றனால இவ்வளவு அழுத்தத்துக்குள்ளே கொண்டு வரான். நீங்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான முரண் இப்போ நான் 30 வருஷமாக நேத்தன்யாகு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு வரேன். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 1953 வந்து ஈரானோட ஆட்சியை கவிழ்த்துருக்கான் சிஏ வச்சு. அதை வந்து அவன் பெருமையாக வேற சொல்லிக்கிறான். கிளின்டன் ரெஜிம் அப்போ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து ரகசிய டாக்குமெண்ட்டெல்லாம் வெளியிடுறாங்க. அதில் பார்த்தா தெளிவாக இருக்குது, சிஏஏ தான் 1953 மொசாக் அரசை வந்து கவுத்தான் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ரீதியான வன்முறை, உரிமை ரீதியான மீறல், அறத்தின் பால் வந்து கொஞ்சம் கூட நிற்காத தன்மை இருக்குன்னா இவன் ஆட்சி 53 கவுத்துறான். ஷா ஆட்சியை ஒன்றுச்சு, பொம்மை ஆட்சியை வச்சு அந்த மக்களை அவ்வளவு துன்புறுத்துறான் அமெரிக்காக்காரன். ஷா ஆட்சியை மக்கள் புரட்சி பண்ணி திருப்பி தூக்கி போட்டுறாங்க. சரி, இன்னாடா இவனு ஆட்சியை கொத்த முறையில் புரட்சியை பண்ணி அங்கே ஸ்ட்ராங்காக கொமினியானி ஆட்சி, அந்த அயட்டோலா ஆட்சிக்கு வந்துச்சு, தூக்கி போட முடியலன்னு என்ன பண்ணுறான், பக்கத்து கண்ட்ரியில் இருக்கிற சதாம் ஹுசேனை வளர்த்தி விட்றான், பாத் பார்ட்டியை வளர்த்தி விட்றான். அவனை வச்சு என்ன பண்ணுறாங்க, 1980 88 வரைக்கும் ஈரான் மீது போர் தொடுக்கிறாங்க. இந்த போரில் 8 வருஷத்தில் 10 லட்சம் ஈரானியர்கள் சாவறாங்க. அதுக்கப்புறம் வளர்த்த கடா மாறல பாஞ்சிச்சுன்ற மாதிரி சதாம் ஹுசேன் இவங்க இழுத்தெழுப்புக்கெல்லாம் போல, அவன் குவைத்தையும் அடிக்க ஆரம்பிச்சான். அப்படின்னோடனே சதாம் ஹுசேனுக்கு பின்னாடி போகிறது நல்லா உங்களுக்கு இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், பார்வையாளர்களுக்கு. இப்போ எப்படி ஈரான் மீது அணு ஆயுத குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே போல் எந்த ஆதாரமும் இல்லாமல் உலக நாடுகள் 160 நாடுகள் வந்து நீ வந்து படையெடுக்காத அப்படின்னு ஓட்டு போட்டோம். அமெரிக்கா தன்னிச்சையாக, அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போய் பல லட்சம் மக்களை கொண்டு பல கோடி பேரை வீடு வாழ்வாதாரத்தை இழக்க வச்சு அவ்வளோ வதைக்குள்ளாக்கி 20 வருஷம் அங்கே இராணுவத்தில் இருந்து தான் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல் திரும்பி போயிருக்கு அமெரிக்கா. இப்போ இதே அமெரிக்கா இப்போ யோசிச்சு பாருங்க, 53 ஆட்சி கவிழ்ப்பு, அதுக்கப்புறம் பக்கத்து நாடை விட்டு போர், அதுக்கப்புறம் 20 வருஷம் சிரியாவில் தீவிரவாதிகளை வளர்த்தி விடுறது, யமனில் குண்டு போடுறது, இப்படி சுற்றி ஈரானுக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கல. இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தா ஒரு நாடு தாங்கி இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த பிராந்திய மக்களின் நலனில் உறுதியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் வந்து இன்னைக்கு ஈரான் பக்கம் இத்தனை பேர் வந்து முற்போக்கு சக்திகள், முற்போக்காளர்கள் சொல்கிறவங்க ஈரான் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா ஈரான் வந்து ஒரு புரட்சிகர கட்சியா, அது வந்து இந்த பண்ணிச்சா அதை பண்ணிச்சான்னு கேட்கறது கிடையாது. இவ்வளோ அடி நீ வாங்கியிருப்பியா, இவ்வளோ அடியை நம்ம நாடு தாங்கியிருக்குமா? ஒன்றும் இல்லை, நேற்று வந்து இஸ்ரேல் குண்டு போடுது, ஒரு செய்தியாளர் வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க, மேலே குண்டு உழுவுது, அந்த மேலே கூரையில் இருக்கிறதெல்லாம் அவங்க மேலே உழுவுது, அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு 15 நிமிஷம் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்க கேமரா அப்படியே காயத்தோட வந்து செய்தி வாசிக்கிறாங்க. இங்க இருக்கிற இந்தியர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பெரிய அரசியல்லாம் தெரிய வேணாம், பெரிய வரலாறுலாம் தெரிய வேணாம். இதே மாதிரியான ஒரு காட்சியை நீ சன் டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது நடக்குது, இல்லை ஜெயா டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது நடக்குது, இல்லை என்டி டிவியில் பார்த்துக்கும் போது நடக்குது, உன் மனசு எவ்வளோ பதப்பதைக்கும்?
இதற்கு காரணமாக இருந்தவங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த அறத்தின் அந்த உணர்ச்சியிலேருந்து தான் நம்ம இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி நம்ம தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டஃப் இருக்குல்ல, இப்போ ஈரான் வந்து ஏற்கனவே வந்து பயங்கர ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை தான் கடந்த 50 வருஷமாக சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க இது குறித்தான ஆதாரங்களோட. இப்போ இஸ்ரேலினுடைய தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த தாக்குதல் ஈரான் வந்து பின்னோக்கி நகர்ந்துரும், அதனால தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறது? அதாவது இது வந்து வெறும் மிலிட்ரி மைட், அதாவது வந்து இராணுவ பலத்தை மட்டுமே வச்சு கணிக்கிறது. கண்டிப்பாக ஈரானுக்கு இராணுவ பலம் கம்மி தான். ஏன் சொல்கிறோன்னா, ஈரானோட இராணுவ பலத்தில் மட்டும் சண்டை போடுறான். ஈரானோட மக்கள் உழைப்பு, ஈரானோட மக்கள் வரிப்பணம், ஈரானோட மக்களின் தியாகத்தில் மட்டும் அந்த இராணுவம் ஓடிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் இராணுவம் அப்படியா? அவன் எல்லா ஊரெல்லாம் பிச்சை எடுத்து இராணுவம் பண்ணிட்டுருக்காங்க. அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனிலேருந்து இந்தியா வரைக்கும் எல்லார்ட்டையும் ஆயுதங்களை வாங்கி போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சொந்தமாக ஒரு பைசா அவன் வந்து செலவு பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஈரான் பேக் ஃபுட் தான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வியட்நாம் போரில் வியட்நாம் ஜெயிக்கும்னு எவனாவது யோசிச்சிருப்பானா? எவன்கிட்டயாவது போய் சொன்னான், முதலாளித்துவ நாடுகளில் எவன்கிட்டயாவது சொன்னான்? அதாவது சர்வ வல்லமையும் பொருந்திய ஒரு அமெரிக்கா, உலகத்துக்கே தானா பெரிய தாதா அப்படின்னு சொல்கிற அமெரிக்கா வெறும் நெல் விவசாயிகள்கிட்ட கம்புங்கத்தியில் அடி வாங்கி ஓடி வந்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்கேயுமே தீர்மானிக்கிறது மக்களின் பிடிப்பு எவ்வளோ, மக்கள் சக்தி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். நீங்கள் இந்த முறை நாங்கள் குண்டை போட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் கொண்டுட்டோம், நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொல்லிட்டோம், இதுக்கப்புறம் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்லாம் அங்கே வரமாட்டானுங்கன்னு இவனுக்கு பீத்திக்கிறானுங்களே, அது உலகத்துக்கு பீத்துற பீத்தானோலைய உண்மை என்னன்னு இவனுக்கு தெரியும். இந்த கடந்த 20 வருஷத்தில் 30 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை ஈரான்காரங்களை போட்டு தள்ளிடுறானுங்க. இன்றைக்கி தான் குண்டு போட்டு தள்ளுறானுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி போட்டு தள்ளிருப்பானுங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த காட்ஃபாதர் படம்லாம் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷில். அதில் கார்லியானே ஃபேமிலி வந்து அந்த பெருந்தலைவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பழி வாங்குறதுக்கு ஒரே வாரத்தில் வந்து அந்த ஏத்தாக கேங்கில் இருக்க ஒரு 25 பேரை போட்டு தள்ளுவாங்க. வரிசையை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, காரில் போயிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் பைக்கில் வந்து டப்னு சுட்டு போவாங்க. இல்லை ஒருத்தர் போய் காரை திறப்பாரு, குண்டு வெடிக்கும். இல்லை வீட்டில் மைக்ரோவேவு, டோஸ்டரு அங்கே இருந்ததாக குண்டு வெடிக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. அதே மாதிரி பாணியில் காரில் போயிட்டு இருந்தவரை பைக்கில் துரத்தி கொள்வது, காரில் வெடி வைக்கிறது, இல்லை அவர் உபயோகப்படுத்திட்டு இருக்கிற பொருளை வெடி வெடிக்கிறதுன்னு ஏறக்குறைய 30 ஈரானியன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கடந்த 20 வருஷத்தில் மொசாடு கொண்டிருக்கு. மொசாடு கொல்லலை அப்படின்னு வெளியே சொல்லிப்பாங்க. ஆனால் அவங்க கட்சியில் எல்லா பிரச்சாரம், தேர்தல் அப்போ பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா ஈரானை எப்படி போட்டு தள்ளிருக்கோன்னு பிரச்சாரம் பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி காங்கிரஸ்காரங்க வந்து இந்திரா காந்தி சமயத்தில் என்ன பண்ணுச்சு தெரியுமா, பங்களாதேஷில் எப்படி விட்டு ஆட்டுச்சு தெரியுமான்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அதே போல் பிரச்சாரங்கள் அங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இஸ்ரேல்காரனுக்கு என்ன தெரியுமா, இஸ்ரேல் அரசியல்வாதிக்கு தெரியும்னா, இப்பயே இன்டர்நேஷனல் ப்ரெஷரை வச்சு இவனை ஒரேடியாக ஈராக்கை எப்படி காலி பண்ணாங்க, சிரியாவை எப்படி காலி பண்ணாங்களோ அப்படி ஈரானை காலி பண்ணால் மட்டும்தான்டா உண்டு. இல்லைனா 30 சயின்டிஸ்ட்டை போட்டு தள்ளியும் அடுத்த 30 சயின்டிஸ்ட்டை உட்கார வச்சு அவன் நியூக்ளியர் எனர்ஜிக்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் என்ன பண்ணுறான், அவன் வந்து நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னா சிவிலியன் யூஸுக்கு தான் அவன் பண்ணுறான். அவன் வந்து தெளிவாகவே சொல்கிறான், இங்கே பாரியா, நான் வெப்பன் தயாரிக்கலை, எனக்கு மின்சாரம் தேவைப்படுது. மின்சாரம் தேவைப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள், நிறைய திட்டங்கள் அவங்க சொல்கிறாங்க. டீசாலினேஷன் பிளான்ட் நான் வச்சுருக்கேன், இங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது, கடல் நீரை குடிநீராக மாற்றினா மட்டும்தான் என் மக்கள் பிழைக்க முடியும், அதற்கு பவர் பண்ணுறதுக்கு எனக்கு நியூக்ளியர் எனர்ஜி தேவைப்படுது, அதனால தான் ரிசர்ச் பண்ணுறேன்னு இத்தனை முறையும் ப்ரூவ் பண்ணிட்டான். 2015 அதெல்லாம் ஒபாமா டீல் போட்டிருக்காரு. என்ன டீல் போட்டிருக்காரு, இந்த மாதிரி நீ வந்து 3.7% மேலே யுரேனியமே என்ரிச் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடு, ஏன்னா அதுக்கு மேலே போனால் வெப்பன்ஸ் கிரேட், அது கீழே இருந்தால் சிவிலியன் யூஸ் கிரேடு. அதே போல் இத்தனை சதவீதம் தான் இருக்கிற ஈரான் சேர்த்து வச்சிருந்த யுரேனியமில் 98% தூக்கி வெளியே போட்டுரு, இருக்கிற 2% மட்டும் வச்சுக்கிட்டு நீ ஓட்டு. இது எல்லாத்துக்கும் அந்த பொருளியல் தடைகள்னால நிர்பந்திக்கப்பட்டு போனா போதும் தம் மக்கள் நலனுக்காக 2015 சைன் பண்ணியிருக்கு. ஒரு அநியாயத்தை பாருங்கள், 2018 ட்ரம்ப் வந்தோன்னே அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு அக்கிரமம். நீ வந்து என்னை 30 வருஷம் அடக்குமுறைக்குள்ளே வச்சுருந்து, சரி அடக்குமுறைக்குள்ளே வெளியே வரதுக்குன்னு ஒரு டீலை நான் சைன் பண்ணால் 3 வருஷத்தில் நீ பாட்டு கொஞ்சம் ஜாலியாக தூக்கி போட்டு போனால், ஒரு பேங்க்கிட்ட நீங்கள் கடன் வாங்குறீங்க, அந்த கடனை திருப்பி கட்டுறீங்க. இப்போ பேங்க் ஓனர் மாறிட்டார், வந்துட்டு சத்யராஜ் நீ வந்து கட்டின கடன்லாம் வந்து செல்லுபடியாவது, நீ அவன்கிட்ட தான் கட்டின, நீ எனக்கு திருப்பி கட்டினா நீங்கள் எப்படி பதறுவீங்க, எவ்வளோ அறமற்ற தன்மையாக இருக்கும். அதை தான் அமெரிக்கா ஈரானுக்கு பண்ணியிருக்கு. இப்போவும் 5 ரவுண்டு டாக்ஸ் நடந்திருக்கு, ட்ரம்ப்போட டாக்ஸ் நடக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன்ல இந்த கிளாஸ் இன்சர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஈரானுக்குள்ளே நாங்கள் எப்போ வேணாலும் வந்து பரிசோதனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பல விதிகளை வைக்கிறது. ஈரான் இதுக்கெல்லாம் ஒத்து வரலன்னு பின் வாங்கிட்டு இருந்தோன்னே 5 டாக் ஃபெயில் ஆனோன்னே இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ அட்ரா அவனை இஸ்ரேலை. ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறான்னா, நீ அடி, ஏன்னா நீ அடிச்சனா அவன் ஓடி வந்து என்கிட்ட டீலை சைன் பண்ணுவான்.
நான் டீலை சைன் பண்ணிட்டேன்னா அவனுக்கு அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. இப்போ ஒபாமா டீலை சைன் பண்ணது ஏன் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல அப்படின்னா, அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டுருச்சு அப்படின்னா அது என்ன அக்னாலேஜ் பண்ணுதுன்னா ஈரான்ல நியூக்ளியர் வெப்பன் இல்லைன்னு அக்னாலேஜ் பண்ணுது. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கும்போது ஈரான் எப்படி இஸ்ரேல் எப்படி அட்டாக் பண்ணுவான் ஈரானை? அப்போ அந்த சர்டிஃபிகேட் வேணும்னா அவன்கிட்ட இருந்து அடியிலேருந்து தப்பிக்கணும், நீ என்கிட்ட ஓடிவா அப்படின்னு நெகோசியேஷனுக்கு ஒரு ரொம்ப மோசமான பொறுக்கித்தனமான நடவடிக்கை தான். இப்போ இதுல இருந்தால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே அணு ஆயுதம் பிரச்சனை இல்லை, ஈரானோட இறையாண்மை தான் பிரச்சனை. இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நீ எப்போ வேணாலும் இந்த ரைடு விட்டுக்கோ அப்பா அப்படின்னா ஈரானை இவங்களே தூக்கி கொண்டாடுவாங்க. எவ்வளோ முற்போக்காக இருக்காங்க பாரு, திருப்பியும் பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகிறாங்க அப்படின்னு இவனுங்களே வந்து செய்தியில் காட்டுவானுங்க, எழுதுவானுங்க. அங்கே இருக்கிற யாராவது ஒரு எழுத்தாளர் கூப்பிட்டு புக்கஸ் பிரைஸ் தருவானுங்க. அப்புறம் அங்கே இருக்கிற சமூக செயல்பாட்டாளருக்கு நோபல் பரிசு தருவானுங்க. ஒரு ஈரான் படத்துக்கு கூப்பிட்டு ஆஸ்கர் வழங்குவாங்க. இதெல்லாம் வரிசையாக பண்ணுவானுங்க அவனுங்க. ஏன் இந்த சில்லறத்தனத்தெல்லாம் நம்ம எப்போதையுமே பார்த்துருக்கோம். ஈரானை போய் இந்த அடி அடிக்கிறிய, ஏன் நார்த் கொரியாவை அடிக்க மாட்டேற? ஏன்னா அவன் அணு ஆயுதம் வச்சிருக்கான். இந்தியா கிட்டேயும் பாகிஸ்தான்கிட்டையும் நீ வந்து சமாதி பேச்சுவார்த்தை நடத்த தான் சொல்றியோ இல்லையா, நேரடியாக வந்து கை வைக்க மாட்டேற. ஏன்னா ரெண்டும் அணு ஆயுதம் வச்சிருக்க. அப்போ அணு ஆயுதத்தையும் இறையாண்மையும் ஒன்றுபடுத்தியது யாரு? அமெரிக்கா தான். ஏன்னா நீ தான் முதல்ல குண்டு போட்ட. நீ குண்டு போட்டதுனால தான் சோவியத் வந்து அவசரமாக அணு ஆயுதத்தை தயாரிச்சது. நீங்கள் 2 பேரும் தயாரிச்சிங்க அப்படின்னா இந்த அணுசேரா நாடுகளில் இருக்கவங்கலாம் அவசரமாக வந்து அணுகுண்டு தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா இங்கே வந்து அது அணுகுண்டு இல்லை வந்து வேற ஏதாவது குண்டு பயோ வெப்பன் அங்கே பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஈரான் அப்படிங்கிற ஒரு தேசம் தன்னுடைய மக்களுக்கான உரிமைக்கான முடிவுகளை தானே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இது பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜியாக ஏஐ வந்திருக்கு, 3D பிரிண்டிங் வந்திருக்கு, உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங் வந்து எல்லாமே இருக்குது. யாராவது ஒருத்தர் இந்தியா இனிமேல் ஏஐ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அதே போல தான் எப்படி ஒரு நாடு வந்து யுரேனியமை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லுவீங்க, ஒரு நாடு வந்து கோல்டு யூஸ் பண்ணக்கூடாது சில்வர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ அதான் கேட்குறான் ஈரான். என்ன கேட்குறான்னா, நான் ஒரு பொருளை யூஸ் பண்ணி என் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்குறான். ஆனால் இந்த தருணத்தில் நம்ம அமெரிக்கா இப்படி தான் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவன் இதைத்தான் பண்ணுவான்னு தெரியும். இஸ்ரேலு உருவானதே அதுக்கு தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதில் புதுசாக சேர்ந்திருக்க களவாணி பையன் யாருன்னா இந்திய அரசாங்கம். ஆமாம், குறிப்பாக இந்தியாவினுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து இவங்க மோடி வந்ததுக்கு பிறகுமான டிப்ளமசி அப்படிங்கிறது ரொம்ப வேற மாதிரி மாறி இருக்கு. காந்தி காலகட்டத்தில் வந்து நேருவாகட்டும் எல்லாருமே வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இஸ்ரேல்னு ஒரு ஸ்டேட் உருவாகிறதே காந்தி எதிர்த்திருக்காரு, வெளிப்படையாகவே எதிர்த்திருக்காரு. ஆமா, ஆனால் அந்த டிப்ளமசி எல்லாம் மாறுது. இவங்க வந்ததுக்கு பிறகுதான் வந்து பிரதமர் போறாரு, அங்கிருந்து பிரதமர்கள் வர்றாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் போறாங்க, டீல் எல்லாம் சைன் ஆகுது, நிறைய பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. வேலைக்கு ஆள் வேணும்னா கூட இந்தியாவிலிருந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. இப்போ இந்த இடம் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணுமா? இந்தியா ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. குறிப்பாக பாஜக இந்துத்துவாவும் ஜெயினிசமும் ஒன்னா சேர்ற இடம். ஆமா, ஏன்னா பாருங்க, காந்தி எங்க சங்கிகளோட முரண்பட்டிருக்காருன்னா உள்நாட்டில் மட்டும் இல்லை, அவர் வெளிநாட்டிலையும் முரண்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் ஜெயனிசத்தை ஒருபோதும் ஆதரிக்கல. பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917-20 அந்த காலகட்டங்களில் பால்ஃபோர் டிக்ளரேஷன் வருது. அந்த டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா பாருங்க, இப்போ திருப்பியும் ஜெயனிசுகள் சொல்லும் போது 2ஆம் உலகப் போரை பயன்படுத்திக்குவாங்க. எப்படி இங்கே சங்கிகள் வந்து பார்ட்டிஷனை பயன்படுத்திக்கு தான் நாங்கள் காந்தியை சுட்டோம் சொல்லுவாங்க. ஆனால் காந்தியை நீங்கள் வந்து அப்போ அட்டெம்ப்ட் பண்ணல, 1934 காந்தியின் உயிருக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ பாகிஸ்தான்ற ஒரு ஐடியாவே கிடையாது. அதே போல தான் யூதர்களை குடியமர்த்துவது வந்து 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அதிக அளவில் நம்பரில் நடந்தது. ஆனால் அதற்கான பிளான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் தான் 1917 நடந்துருது. அப்போ என்ன வந்து உங்களுக்கு உலகப் போரா இருந்தது இல்லையே, பிரிட்டிஷ்காரன் குடியமர்த்தணுங்கிறான். பிரிட்டிஷ் காலனிகளை தான் பாலஸ்தீன் பகுதி இருக்குது, நம்ம இந்திய பகுதி இருக்குது. இந்தியாவில் இருக்கிற காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலாந்து சொந்தம், பிரெஞ்சு மக்களுக்கு பிரான்ஸ் சொந்தம், பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீன் சொந்தம், அங்கே யூதர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறாரு. பெரியார் அவர் எப்பயுமே அவரோட மாநில இல்லை, இங்கே நம்ம என்ன ஆரியத்தால் என்ன வதைப்படுறோமோ அதே அங்கே வதைப்படுறாங்க. அப்போ அவங்க அரேபிய திராவிடர்கள்ன்றாரு. எப்படி இணைச்சிட்டாரு பார்த்தீங்களா? இப்படி எல்லா தலைவர்களும் இப்படி ஆதரவாக தான் இருந்தாங்க. சுதந்திர இந்தியாவில் நேரு முழுக்க பாலஸ்தீனுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அணிசேரா நாடுகள் இயக்கம் உருவாக்குனதே ஈரான் போன்ற நாடுகள் நம்மோடு இணைய வேண்டும், இந்த வல்லாதிக்க நாடுகளின் ஒரு ஆதிக்கத்திலிருந்து எல்லாரும் ஒரு அமைப்பாக திரளணும், ஒரு தொழிலாளர்கள் அமைப்பாக திரள்ற மாதிரி, ஒடுக்கப்பட்ட மக்கள் அமைப்பாக திரள்ற மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட இந்த காலனிய நாடுகள்லாம் வந்து ஒன்று திரண்டு அவங்கள வந்து திருப்பி அடிக்கணும் அப்படின்றது தான் உருவாக்குறாரு. அப்போ பாலஸ்தீன் மட்டும் இல்லை, இன்னைக்கான ஈரானுக்கும் ஆதரவு தான். ஏன்னா நீங்கள் சூயஸ் கனாலை வந்து சூயஸ் காலையை வந்து நாட்டுடைமையாக்குனாரு நாசர். அப்போ நேருவெல்லாம் நாசருக்கு ஆதரவாக தானே இருந்தாங்க.
இஸ்ரேலை வந்து கொஞ்சம் கூட ஆதரிக்கல. இது இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தான் தெரிவிச்சாரு. அந்த 6 days வார் அப்படின்னு சொல்லுவாங்க, 6 நாள் போர். அதிலெல்லாம் வந்து இந்தியா வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏங்க, பாலஸ்தீன் ஒரு நாடு உருவாகிறத முதல் அங்கீகரித்த நாடு இந்தியா. பாலஸ்தீனுக்கு டெல்லியில் எம்பசி கொடுத்துச்சு. ஆமா, யாசர் அரஃபத்தோட PLOவை அங்கீகரிச்சது. இஸ்ரேலுக்கு எம்பசி இல்லாம இருந்துச்சு. ஜெருசலேம் வந்து ரெக்கக்னைஸே பண்ணல இந்தியா. 1991 நரசிம்மராவ் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேலும் பாலஸ்தீனும் நாங்கள் செப்பரேட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற அதை ஹைஃபனேட்டட் பொசிஷன் சொல்லுவாங்க. ஹைஃபனேட்டட் பொசிஷனில் ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு யாசர் அரஃபத்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கலைஞர்கிட்ட வந்து கேட்டாங்க, 2 தலைவர்கள் நீங்கள் பார்க்க நினைக்கிற தலைவர்கள் யாருன்னா, ஒன்று ஃபிடல் காஸ்ட்ரோ, இன்னொன்று யாசர் அரஃபத்னு சொன்னார். அந்த அளவுக்கான ஒரு பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து இன்னைக்கு எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் கொண்டு வந்தால் ஐநா சபையில், அதாவது நேத்தன்யாவை தண்டிக்கணும்னு ரெசல்யூஷன் கிடையாது, போர் குற்றத்தை விசாரிக்கணும்னு ரெசல்யூஷன் கிடையாது, நம்ம இலங்கையில் கேட்குற மாதிரி அப்படி கூட ரெசல்யூஷன் கிடையாது. எப்போ இப்போ குழந்தைங்களை கொல்லாதீங்க, மருத்துவ பொருளையும் உணவுப் பொருளையும் உள்ளே விடுங்கன்ற ரெசல்யூஷனுக்கு இந்தியா வாக்களிக்க மறுக்குது அப்படின்னா, நேராகவே நீங்கள் இன அழிப்பில் தொடர்பில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே அல்ஜசீரா வந்து டாக்குமெண்ட்ஸ் அன்அர்த் பண்ணி சொல்கிறான், சென்னையில் போர்ட்லேருந்து லோட் ஆகி வெப்பன்ஸ் எல்லாம் இஸ்ரேலுக்கு போகுது. அங்கே ஹாஃபியா போர்ட்டு அதானி கண்ட்ரோலில் இருக்குது. அங்கேருந்து அது காசாலேருந்து சில மைல் தூரம் தான். அங்கே வெப்பன்ஸ் இந்தியாவிலேருந்து அனுப்பப்படுற வெப்பன்ஸ் அன்லோட் ஆகி குழந்தைகளும் முதியோர்களும் அங்கே கொல்லப்படுறாங்க. அப்போ இந்தியா நேரடியாக இந்த இன அழிப்புக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுது. அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரேல்கிட்ட வந்து நம்மால் வாங்கி விவசாயிகள் மீது புகை குண்டுகள் போடுறதுக்கு இஸ்ரேல்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரோனை பயன்படுத்துகிறான். பஸ்தர்லையும் காஷ்மீர்லையும் இஸ்ரேல் அனுப்புன எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்துகிறான். நம்மளுக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள் தோழர்களே அவன் வேவு பார்க்கறதுக்கு இஸ்ரேல்லேருந்து இறக்குமதி செஞ்ச பெகசஸ் தான் பயன்படுத்துகிறான். ஆமாம், இந்த 2015 2025 இஸ்ரேலுடனான இராணுவ வர்த்தகம், இராணுவ ஆயுதங்கள் பரிமாறிக்கிறது மட்டும் 33 மடங்கு அதிகரிச்சிருக்கான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு மோசமான வந்து ஒரு நட்புக்கு நம்ம போய் விழுந்திருக்கோம். இதோட காரணம் என்ன அப்படின்னா, திருப்பி நான் ஈரானுக்கு இறையாண்மை சொன்னேன் இல்லையா, ஈரானோட இறையாண்மையை அவன் அடித்து பிடுங்கிட்டு இருக்கான் அமெரிக்கா. நம்மளோட இறையாண்மையை கொண்டு போய் பாதத்தில் வச்சு வணங்குறது. இது குறித்து கூட அபிஷேக் பானர்ஜி சொல்லியிருந்தார். அதாவது சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவுக்கு மட்டும் பண்ணுறீங்க. பெகாசஸை வாங்கி எதிர்க்கட்சி தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள், வழக்கறிஞர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் செக் பண்ணியிருக்கீங்க. தீவிரவாதிகள் ஊடுருவலை நீங்கள் பெகாசஸ் செக் பண்ணியிருக்கலாமே ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி இப்போ இந்த குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தத்தில் அமெரிக்கா எவ்வளவோ வெளிப்படையான சில கருத்துக்களை சொல்லுது இந்த யுத்தம் நிறுத்துறதுக்கான. ஆனால் வந்து ஈரான் வந்து அது ஒருபோதும் பெருசாக எடுத்துக்கல. பட் ஈரான், நான் எவ்வளோ கருத்து அமெரிக்கா சொன்னாலும் ஈரான் பொருட்படுத்தாமல் அவங்களுடைய நியாயத்துக்காக ஒரு சண்டையை போடுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க பஹல்காம் தாக்குதல் நடந்தப்போ. ஆனால் நீங்கள் வந்து அமெரிக்கா சொல்லிச்சு, நீங்கள் கைவிட்டீங்க. அது இதுதான் பார்ப்பனிய தன்மைங்கிறது. பார்ப்பனிய தன்மை எப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து எல்லா உடுக்குதலையும் பண்ணுவோம், வெள்ளக்காரன் வந்தால் கையை கட்டி குமாஸ்தாவாக்குன்னு கெஞ்சுவான். அதே போல தான் அமெரிக்கானா கை கட்டுறது, பங்களாதேஷ் மியான்மர்லாம் கையை முறுக்கிறது. அதான் சொல்கிறேன்னே, இந்த சித்தாந்தத்தின் வெளியுறவுத்துறை கொள்கையே இப்படி தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வெளியுறவுத்துறை கொள்கை நிபுணர்களே சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பார்ப்பனியம்னு கனெக்ட் பண்ணுறதில்ல, நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கணும், நம்ம வேலை அதுதான். ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட ஃபாரின் பாலிசி எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ நரசிம்மராவ் காலத்தில் வந்து இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனுக்கும் ஒரே தட்டில் வச்சாங்க, அதுவே ஒரு மாற்றம் தவறுன்னு சொல்கிறோம். ஆனாலும் அப்பயும் இந்திய இறையாண்மையை விட்டு தரல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோவர்ட் ஆப்ரேஷன், இப்போ பாகிஸ்தான் மேலே ஒரு தாக்குதல் நடந்தா வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ளே போய் ரகசியமாக தாக்கிட்டு வேண்டா, அவன் திருடன் தேல் கட்ட மாதிரி பொத்திக்கிட்டு இருப்பான். எந்த தீவிரவாதியோ அந்த தீவிரவாத கேம்ப் அழிச்சிருவாங்க. ஆனா நம்மால என்ன பண்றான்னா, சொல்லிட்டு போறேன் ஏன்னா சூப்பர்ரா, அவன் தீவிரவாதியை வளர்த்துறாங்க, சொல்லிட்டு நான் போறேன், ஏற்கனவே சொல்லிட்டு நான் போறேன், அடுத்த வாரம் வர்றேன் சார். நீங்க மட்டும் முந்தாணி நூற்றாண்டுல பிறந்தீங்கன்னா ஐன்ஸ்டைனு நீல் போர்லாம் வந்து துண்டாக்கான துணியாக்கான ஓடி இருப்பாங்க சார். இந்த மாதிரியான ஏகோபித்த அறிவு சொல்லிட்டு போய் அடிச்சாங்கன்னா, நாங்க சும்மா தானே அடிச்சோம், எதுக்கு அவன் எஸ்கலேட் பண்றான்? ஏன்டா அவன் வந்து இப்போ திடீர்னு வந்து சென்னையில் நந்தனம் வந்து குண்டு போட்டு நான் எஸ்கலேட்டரியாக தான் நாங்கள் குண்டு போட்டோம்னு சொன்னால் நீ சும்மா இருப்பியா? என்ன இது, இதெல்லாம் புத்தி கட்டத்தனம். அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்ம் ட்விஸ்டிங் ஃபார் வீக்கர் கண்ட்ரீஸ், ஃபுல் சரண்டர் ஃபார் டாலர் கண்ட்ரீஸ். அப்போ இதுதான் பார்ப்பனியத்தன்மை. இந்த பார்ப்பனியத்தன்மையிலேருந்து பார்க்கும்போது தான் ஜைனிசம் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட இப்போ லாங்குவேஜும் கூட எடுத்து பாருங்களேன். இங்கிலீஷில் பேசும்போது நேத்தன்யாவை வந்து நாங்கள் ஒடுக்கப்படுறோம், யூதர்கள் எப்பயுமே ஒடுக்குதலை சந்திச்சு வந்துட்டுருக்கோம் ஒப்பாரி வைப்பார். அந்த அப்படியே அதே வீடியோவில் லாங்குவேஜை மாற்றுவார்,
அவர் ஹீப்ரு மொழியில் பேசுறது அவனுங்களை கொன்று குவிப்போம், கர்த்தரின் பெயரால, அதாவது வந்து இஸ்ரேல் கடவுளின் பெயரால வந்து நெருப்பு மழை பொழிவோம் அப்படின்னு பேசுவார். இது இந்த புதுப்பேட்டையிலேருந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், உன்னைய வெளுத்து கட்டம் போற சொல்லிட்டு தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்னு. அதுதான் நேத்தன்யாகு பண்ணுவார். அது வந்து மோடிக்கு வந்து ரொம்ப அபூர்வமாக அற்புதமாக தெரியுது. ஏன்னா இன்னைக்கு தான் நீங்கள் புல்டோசரை கையில் எடுத்திருக்காங்க சங்கிகள். ஆனால் 1948 புல்டோசரை கையில் எடுத்து 70 அதாவது 7 லட்சம் இஸ்லாமியர்களை, அரேபியர்களை, பாலஸ்தீனர்களை அவங்க வீடுகள்லேருந்து புல்டோசர் வச்சு அடித்து வெளியே துரத்திருக்கான். தொடர்ந்து அவன் இவங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்க காஷ்மீருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவன் வெஸ்ட் பேங்க்ல ஏற்கனவே பண்ணியிருக்கான், இவங்க நார்த் ஈஸ்ட்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவன் காசால ஏற்கனவே பண்ணியிருக்கான். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டே நம்ம என்னண்டா அவரு நமக்கு வழிகாட்டுறாரா, அவருக்கு நம்ம துணை நிற்கலாம் யாருறான்னு மோடி வந்து தொடர்ந்து நேத்தன்யாகு கூட நட்பு பாராட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் முழங்கால அளவுக்கு பேண்ட்டை தூக்கி விட்டு 2 பேரும் நடந்துட்டு இருப்பாங்க, கக்கப்புகன்னு சிரிக்கிறது, முஸ்தபா பாட்டு போட்டால் ரொம்ப ஆப்டா இருக்குன்ற அளவுக்கு ஒரு நட்பு பாராட்டியிருப்பாங்க. அவர் வந்து மோடிக்காக 2 பேரும் ஹிந்தியில் கற்றுக்கிட்டு மோடி ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது ஹிந்தியில் பேசினார் நேத்தன்யாகு. நான் இதுக்காகத்தான் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வெயிட் பண்ண அப்படின்னு பேசுறாரு. ஆமாம், அது மோடியினுடைய விசிட். ஏன்னா ஹி இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஆமாம், இந்த மண் 70 ஆண்டுகளாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிருச்சு அப்படின்னாரு. ஆமாம், ஏன்னா இருந்துச்சு அதாவது இனத்தோட தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி நேத்தன்யாகு அப்படின்ற நபர் அரசியல் ரீதியாக மட்டும் கிடையாது, தனிமனித ரீதியாக ஒரு பெரிய பொறுக்கி. அந்த ஆள் மேலே அவ்வளோ செக்ஸ் ஸ்கேண்டல் இருக்குது. இது வந்து நான் வந்து ஏதோ யூடியூப்பில் உட்காந்துட்டு வதந்தி பேசுறது, கிசுகிசு பேசுறது அந்த மாதிரி சொல்ல, இது அரசியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட, அவருக்கு 3 இது வரைக்கும் 3 முறை கல்யாணம் இருக்குது. 3 மனைவிகளுமே பப்ளிக்காக அவங்க வந்து குற்றச்சாட்டாக வச்சது. 1993 தான் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷனாக இருந்தபோது தன்னோட கம்யூனிகேஷன் அட்வைசராக இருந்த ரூத் பார் கூட அஃபேர் வச்சிருந்தேன் அப்படின்னு நேத்தன்யாகு பொது மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ எல்லா விஷயத்துலையும் அரசியல் ரீதியாகவும் சரி, தனி மனித ரீதியாகவும் சரி, அந்த பிராந்திய நலன்லையும் சரி, இஸ்லாமிய வெறுப்பில் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு கடைஞ்செடுத்த ஹிட்லருக்கு எந்த விதத்திலையும் சளைக்காத ஒரு நபர் கூட இந்தியா இப்படி ஒட்டு உறவாடுது அப்படிங்கிறது வந்து இந்தியர்கள் மீது வரலாற்றில் ஒரு பெரும் கரை. அந்த கரையை வந்து படிய வச்சது கண்டிப்பாக மோடியும் அமித்ஷாவும் தான். இதில் குறை என்ன அப்படின்னா, நீங்கள் இந்தியர்கள் மேலே கரை பறியுது, வரலாறுல எங்கள் 4 பேர் திட்டுவாங்கல்ல, அந்த வரலாறை நாங்கள் மாற்றி எழுதிக்குவோம். ஆனால் இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறோன்னா 10 வருஷத்தில் தொடர்ந்து இந்திய ஈரான்மையை விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதான். இன்றைக்கும் பாருங்கள், அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறான், நம்மளே கூட போன வாரம் பேசணும், எங்கள்கிட்ட கேட்காம போய் ரஷ்யாட்ட வாங்குறானுங்க, எவ்வளோ திமிராகி போச்சு அப்படின்னு வந்து ஒரு செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் பேசியிருக்காரு. மே மாதம் ஒரு செனட்டர் பேசுகிறான் அங்கே பார்லிமெண்ட்டில், என்ன நீங்கள் ஈரான் மேலே வந்து பொருளியல் தடையை போடுறீங்க, கண்காணிப்பு பண்ணுறோங்கிறீங்க, இந்தியாவும் ஈரானும் எண்ணெய் விஷயத்தில், க்ரூட் ஆயில் விஷயத்தில், கச்சா எண்ணெய் விஷயத்தில் வந்து கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கு, அதையெல்லாம் பார்க்க வக்கில்ல, இந்தியாவை 4 தட்டுங்கன்னு பேசுகிறான். அப்போ எந்த அளவுக்கு இந்தியாவோட மதிப்பீடை நீங்கள் குறைச்சிருந்தா, எந்த அளவுக்கு எங்களோட இறையாண்மையை போய் நீங்கள் அடகு வச்சுருந்தா போகிற வரவங்களாம் எப்படி பேசுவான். நீங்கள் இன்றைக்கி இந்த எதிர்கட்சி எம்பிகள் எல்லாம் வந்து இந்த இதில் போடுற மாதிரி, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் காட்டில் போடுற மாதிரி போட்டு போய் எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சி விட்டுருக்கீங்க. யாருமே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எக்ஸ்பர்ட் யாரை வேணாலும் படிங்க, நீங்கள் ராய்டர்ஸ் படிங்க, கார்டியனை படிங்க, எந்த எழுத்தாளர் வேணாலும் படிங்க, எல்லாருமே ஒருமித்த கருத்தாக சொல்கிறது என்னென்னா, இந்திய டீமுக்கு கிடைச்ச வரவேற்போட பாகிஸ்தான் டீமுக்கு சிறந்த வரவேற்பு இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் டீம் ஒரு வெர்ஷன் வச்சுக்கிட்டு அந்த ஒரு வெர்ஷனை நீட்டாக டெலிவரி பண்ணிட்டு போயிருச்சு. எந்த ஆதாரமும் இந்தியா வைக்கல, தாக்குதல் நடந்துச்சு, நாங்கள் ஃபஸ்ட்டு தாக்குதல் நடத்தலை, நாங்கள் திருப்பியும் கூட அளவாக தான் தாக்குதல் நடத்துகிறோம், இந்தியா தான் அதை எஸ்கலேட் பண்ணுச்சுன்னு அவன் ஒரு ஸ்டோரியை வச்சுருக்கான். இந்திய பிரஜைகளால் நம்ப தேவையில்லை, நம்ம வந்து மோடிக்கு விசுவாசமாக கூட இருக்கலாம், ஆனால் அமெரிக்காக்காரன் அதை நம்புறான்ல. இவங்க என்ன சொல்றாங்க, அதனால தான் IMF வேர்ல்டு பேங்க் உடனே அசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஆமாம், இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஊடகம் ஃபுல்லாக, ஏப்பா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒன்று சொல்கிறாரு, மோடி ஒன்று சொல்கிறாரு, தூர்தர்ஷனில் செய்தியாக ஒன்று போடுற, ANA செய்தியாக ஒன்று போடுற, யாரை நாங்கள் நம்புறது? ஆர்மி சீஃப் ஒன்று சொல்கிறாரு. போய் ஆமாங்க இப்போ என்ன சொல்கிறது, ஆமாங்க ஒரு விமானம் விழுந்து போச்சுங்க, என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஏன்டா என்னையெல்லாம் இன்டர்வியூக்கு அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி அவர் புலம்புறாரு. ஜெய்சங்கர் வந்து ஆமாம் பாகிஸ்தான்கிட்ட சொல்லிட்டு தான் அடித்தோம் அப்படிங்கிறாரு. மோடி வந்து சொல்லாமல் அடிச்சோங்கிறாரு. அப்புறம் வந்து வேர் வாஸ் த யூஎஸ் இந்த நெகோசியேஷன் அப்படின்னு கேட்டால், யூஎஸ் இட் வாஸ் இந்த யுனைடெட் நேஷன்ஸ்னு இந்த ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் இருந்ததுன்ற மாதிரி இவ்வளோ கேவலமாக காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம பேர் நாரி போயிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருமே ஓப்பனாக எழுதுறாங்க. அப்படின்னும் போது நாளைக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யார் இந்தியா பக்கம் துணை நிற்பாங்க? இந்தியாவுக்கு ஒரு வர்த்தக பிரச்சனை வருதுன்னா யார் வந்து முன் வருவாங்க?
எல்லாத்தையும் நீ இப்போ போய் அடகு வச்சுட்டு அதானிக்கு போர்ட் வாங்கி கொடுப்பதற்காகவும் டாட்டாக்கு ஏர் இந்தியாவில் போயிங் வாங்கி கொடுப்பதற்காகவும் நீ இவ்வளோ வேலையை பார்த்து வச்சிருக்க. இதுக்கு இன அழிப்புக்கு ஆதரவும் இருக்க. இதை எதிர்த்து நாம் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது தான் பேரணியும் நடத்துகிறோம். இதுக்கு தான் நம்ம தொடர்ந்து இந்த அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதா நம்ம வேலையாகவும் இருக்குது. ரொம்ப விரிவாக பேசுனீங்க தொடர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம், அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுகள் வந்து சென்னை ஹார்பர் எப்படி பயன்படுத்தப்படுது, சென்னை ஹார்பருக்கும் அதானி ஹார்பருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஆயுத போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. திரும்பவும் இது ஒரு ஈழ யுத்தத்தை ஞாபகப்படுத்தி இருக்கு. சென்னையிலிருந்து துறைமுகங்கள் வழியாகவும் திருவனந்தபுரம் துறைமுகம் வழியாகவும் தான் ஈழத்துக்கு யுத்தம் ஆயுதங்களை கொண்டு போனாங்க. கோவை ராமகிருஷ்ணன் மாதிரியான மொத்த தோழர்கள் வந்து வண்டியை கோயம்புத்தூர்ல நிறுத்திப்பாட்டிலாம் அடிச்சாங்க. ஸோ அது மாதிரியான காலங்களும் இங்கே இருந்துச்சு. திரும்பவும் இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்குது. அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம மண்ணிலேயே தான் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம மக்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்கணும்னு ஒரு பேரணி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அது சக்ஸஸ் ஆகட்டும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி.